நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எதுக்காக இப்ப என்ன முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? நான் முறைச்சு பார்க்கல கண்ணா, நான் ஆச்சரியத்தில் இருக்கேன். ஆச்சரியமா? ஆச்சரியம். நான் ஏன் ஆச்சரியமா இருக்கேன்னா, என் பையன் எவ்வளவு புத்திசாலியா இருந்தாலும், அவன் எவ்வளவுதான் புத்திசாலியா இருந்தாலும், எல்லாம் நடந்ததுக்கு அப்புறமாவும் தலை நிமிந்து நடந்துகிட்டு இருக்கான். உன் கண்ணில் வெக்கன்றதும் தெரியல, அதுவும் இல்லாம உன் நடத்தையில எந்த மாற்றமும் தெரியல. பரவாயில்லப்பா, பரவாயில்ல, உன்னை புகழ்ந்தே ஆகணும். போதும், உடனே லெக்சர் கொடுக்க ஆரம்பிச்சிடாதீங்க. இங்க பாருங்க, ஏற்கனவே என் மூளை சூடேறி போயிருக்கு, அதை இன்னும் கெடுத்து வச்சிடாதீங்க. அட, எது முதல்ல இருந்து கெட்டு போய் கிடக்குதோ அதுல நான் என் டயத்தை வேஸ்ட் பண்ண மாட்டேன். அப்புறம் இன்னைக்கு நான் சொல்றத நல்லா காது கொடுத்து கேட்டுக்கோ. உன்னுடைய டைம் இப்போ தலைகீழா மாறி போச்சு. இன்னைக்கு ஆதியை தொலைச்சிருக்க. தேவையில்லாம பேசாதீங்க. ஆதியை நான் தொலைக்கல. அவன் என் செல்ல பையன். எக்காரணத்தை கொண்டு அவன் என்ன விட்டு விலகிறதுக்கு நான் விட மாட்டேன். அட, நீ இதை ஒத்துக்கிட்டா என்ன, ஒத்துக்கலன்னா என்ன? ஆனா உண்மை மட்டும் இதுதான், நீ ஆதியோட மனசுல இருந்து ஒரு படி கீழே இறங்கிட்ட. நீ என் மனசுல இருந்து இறங்கி போன மாதிரி. அந்த மாதிரி எதுவும் நடக்கல. அந்த மாதிரி ஒண்ணுமே இல்ல. இந்த மாதிரி முதல்ல நீங்க அசட்டுத்தனமா சிரிக்கிறத நிறுத்த. ஏன்னா நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இங்க நடக்கல. அனாவசியமா குழப்பாது. பிரேமானந்த், கயிறு எரிஞ்சிடுச்சு, ஆனா இன்னும் சூடு மட்டும் குறையல. நல்லதா போச்சுட்டு யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி நான் அங்க இருந்து கிளம்பிட்டேன். இல்லனா பெரிய பிரச்சனையே வந்திருக்கும். ஏதாவது பொருள் எடுத்து அந்த வெயிட்டர் மண்டையில நீ போட்டுக்க வேண்டியதுதானே? நான் மட்டும் அங்க இருந்தேன்னா மிச்சம் இருக்கிற மாதிரியா வாயில போட்டிருப்பேன். சிட்டு 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 விட, பாவம் அந்த வெயிட்டர் ஏற்கனவே பயந்து போயிட்டான். சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. நான் போனதுக்கு அப்புறம் என்னை பத்தி யாரும் இங்க கேட்கல? இல்ல, யாரும் உன்னை பத்தி கேட்கல. கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். யாருக்கும் எந்த விஷயமும் தெரியல. ஒருவேளை தெரிய வந்தா அப்புறம் என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? இன்னைக்கு நீ பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போயிடுச்சு. ஆனா நீ அதை பத்தி கவலைப்படாத. இந்த மாதிரி வாய்ப்புகள் இன்னும் எத்தனையோ கிடைக்கும். இனிமே நம்ம கவனமா இருக்கணும். கிடைக்கிற வாய்ப்பை கண்டிப்பா கை நழுவ விடக்கூடாது. எந்த வாய்ப்பையும் யாரும் நழுவ விட தேவையில்லை. அதான் உன்கிட்ட சொல்லிட்டு வச்சுட்டு என்னால இதெல்லாம் முடியாது. அடி, என்னாச்சு உனக்கு? ஒரு தடவை குறி தப்பிடுச்சுங்கிறதுக்காக யாராவது துப்பாக்கியை கொண்டு போய் நடு கடல்ல வீசி எறிஞ்சிட்டு வருவாங்களா என்ன? இங்க பாரு, இதெல்லாம் வெறும் ஆரம்பம் தான். இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும். நீ முடிவு எடுத்திருக்கல? அவளை கௌதமன் கிட்ட இருந்து பிரிக்கணுமா இல்லையா? சிட்டு, இல்ல 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 இல்ல. உன்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, என்னால இதெல்லாம் கண்டிப்பா முடியாதுன்னு. முடியாதுன்னா கண்டிப்பா முடியாதுதான். இப்ப நீ ரொம்ப பயந்து போயிருக்க. இத பத்தி நாம அப்புறமா பேசலாம், சரியா? இதெல்லாம் விடுச்சிட்டு, இந்த பிரச்சனைக்கு இடையில நான் ஒண்ணு மறந்துட்டேன். வீட்ல எல்லாரும் நல்லதானே இருக்காங்க? ஆதித்யா, அப்புறம் மாமா எல்லாரும் நல்லதானே? அதெல்லாம் இவ்வளவு சீக்கிரம் சரியாகிற விஷயமே இல்ல. இந்த வீட்ல முதல் தடவையா ஆதித்யா அண்ணாவுக்கும் ஐயாவுக்கும் பெரிய சண்டை நடந்திருக்கு. விஷயமும் அந்த அளவுக்கு பெருசுதான். போக போக 2 பேருக்குள்ள இருக்கிற சண்டை தீந்துரும் நினைக்கிறேன். சரி, இப்ப நான் கிளம்புறேன். நிறைய வேலை இருக்கு. அக்கா, பிரியாக்காங்க ஒருவேளை மாடியில இருக்கலாம். என்னாச்சு சின்னு? என்ன விஷயம்னு எங்களுக்கும் கொஞ்சம் சொல்லு தம்பி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு போல இருக்கு. முதல்ல அக்கா கிட்ட சொல்லிட்டு அப்புறம் சொல்றேன். சரி. இல்ல அக்கா, உங்ககிட்ட சொல்லாம என்னால இருக்க முடியாது. உண்மையாவா? இது உண்மையிலே சந்தோஷமான விஷயமாச்சே. உண்மையாவா?
என்ன விஷயம்? அவ்வளவுதான். இப்ப அக்காவும் இவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. நான் போயிட்டு வரேன். என்ன விஷயம்? யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க பார்ட்னர். சரி பார்ட்னர். என்ன விஷயம்? சொல்லு சொல்லு வித்யா, சொல்லு. அட சொல்லுங்க. சாப்பாடு என்னது? காலை கிழவை. ஆதித்யா, உன் முகம் எப்படி இருக்கு தெரியுமா? சின்ன குழந்தைங்க பிடிக்காத சாப்பாடை பார்த்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு. உனக்கு தெரியுமா, நான் எப்பவுமே யோசிப்பேன், நம்ம வயிற்றுக்குள்ள ஒரு ஃபுட் லாக்கர் இருக்கணும். அதுல சாப்பாடு போட்டு ஒரு லாக்கர் போட்டுடணும். அப்புறம் வேலை முடிஞ்சது. இது ஒன்னும் ஜோக் இல்லைன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் எனக்காக சிரி. நீ சிரிச்சா நான் சந்தோஷப்படுவேன்ல. அது இருக்கட்டும் ஆதித்யா, இந்த ஒரு வாய் சாப்பிட. வேணாம்ப்பா, எனக்கு தெரியும் நீ என்ன சந்தோஷப்படுத்த பாக்குறியா. அப்ப சாப்பிட. வேணாம், என் மூளையில இப்போ என்னென்னமோலாம் ஓடிட்டு இருக்க பிரியா. நான் என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. இது வரைக்கும் அரசியலை தவிர நான் வேற எதுவுமே யோசிச்சதே கிடையாது. புது ஐடியாஸ் வச்சு, புது கற்பனைகள் வச்சு இந்த மக்களுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டேன் பிரியா. அரசியல்ல இருக்கிற எல்லா சிஸ்டங்களையும் மாற்றணும்னு ஆசைப்பட்டேன். அரசியல்ல நான் காலடி எடுத்து வச்ச உடனே என் வாழ்க்கையிலே நான் ஃபெயில் ஆயிட்ட மாதிரி தோணுது பிரியா. நீ ஃபெயிலியர் ஆகல. உன்னோட எண்ணங்கள் முன்னாடி எப்படி இருந்துச்சோ இப்பவும் அப்படியே தான் இருக்கு. நீ மக்களுக்காக ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா அதுக்கு பாலிடிக்ஸ் தவிர எத்தனையோ வழிகள் இருக்கு. மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா ஆதித்யா, நீ உன்னோட நாலேஜை நல்லா யூஸ் பண்ணணும். மக்களுக்கு நீ எத்தனையோ ஐடியாஸ் கொடுக்கலாம். பல வழிகள் இருக்கு. எப்படி? இங்கதான் இருக்கீங்களா? சீனு, என்னாச்சு? என்னாச்சு? என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்க? இது அப்படிப்பட்ட விஷயம் மாமா. நீங்க கேட்டீங்கன்னா நீங்களும் சந்தோஷப்படுவீங்க. நீங்க சொன்னதால நான் மெடிக்கல் என்ட்ரன்ஸ்க்கு அப்ளை பண்ணிருந்தேன், ஆர்மி ஹாஸ்பிடல்ல. அப்புறம் கெஸ் பண்ணி பாருங்க, எனக்கு இன்டர்ன்ஷிப் கிடைச்சிருச்சு. உண்மையாவா? ஆமாக்கா. அப்புறம் இதெல்லாம் மாமாவால தான் நடந்துச்சு. மாமா தான் என்ன மோட்டிவேட் பண்ணாரு. வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். இது என்னால இல்ல, உன்னோட உழைப்பால கிடைச்சிருக்கு. வாழ்த்துக்கள்டா. தேங்க்யூ உன்னை மாமா. நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா. சரி, அதெல்லாம் விட இந்த இன்டர்ன்ஷிப் எப்ப ஸ்டார்ட் ஆக போகுது? ஆனா ஹரியானால ரெண்டு ஆர்மி ஹாஸ்பிட்டல் தான் இருக்கு. ஒன்னு அம்பாலா சாவணி, இன்னொன்னு ஹிசார். நீ எங்க ஜாயின் பண்ண போற? என்ன சொல்றேன்னா, நீ ஹிசாரை விட அம்பாலா சாவணியில ஜாயின் பண்ணிக்க, அதான் பெட்டர்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உன்னோட ஃபர்தர் கோர்ஸ்க்கு சண்டிகர்ல அது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்டா. சரி, என்ன சொல்றது, இன்னும் கேட்ட பெஸ்டா கூட இருக்கும் தெரியுமா. பக்கா நான் அம்பாலாக்கே போறேன் மாமா. ஓகேடா, நான் கலக்கிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா. தேங்க்ஸ் மாமா. பரவாயில்ல, வாழ்த்துக்கள். நல்லா ஒர்க் பண்ண. சரிங்க மாமா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்புறம் வித்யா, இன்னைக்கு நான் போனதுக்கு அப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு வீட்ல? வீட்ல என்ன நடந்துச்சுன்னா, வீட்ல எல்லாம் நல்லபடியா தான் இருந்துச்சு. எந்த பிரச்சனையும் இல்ல. நான் வீட்ல தான் இருந்தேன் கௌதம். நீங்க வேற சிட்டுவை கேட்டு பாருங்க.
அப்ப ஆர்த்தி சொன்னது உண்மைதான். நீ ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்க. அங்க எதுக்கு வந்த? இல்ல கௌதம், இல்ல. நான் வீட்ல தான் இருந்தேன். நான் வர. பொய் சொல்றதுக்கும் கொஞ்சம் அறிவு வேணும் வித்யா. அது உன்கிட்ட சுத்தமா கிடையாது. என் பின்னாடியே நீ ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். எதுக்காக வந்த? என்ன வேவு பாக்குறியா வித்யா? நானும் ஆர்த்தியும் ரெஸ்டாரண்ட்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு பாக்குறதுக்கு வந்தியா? உன்கிட்ட எத்தனையோ தடவை சொல்லிட்டேன், நான் உன்னை விரும்புற ஆர்த்தியை தான் மனசார விரும்புறேன்னு சொல்லிட்டல்ல. இவ்வளவு வளர்ந்துருக்கல, இந்த சின்ன விஷயத்தை கூட உன்னால் புரிஞ்சுக்க முடியாதா? இங்க பாரு வித்யா, நீ பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த கீழ்த்தனமான நடவடிக்கையால என்னோட முடிவுல எந்த மாற்றமும் ஏற்பட போறதில்ல. எனக்கும் உனக்கும் நடந்த இந்த பொய்யான கல்யாண உறவு இருக்குல்ல, அது எப்பவோ முடிச்சு போச்சு. நீ என்னதான் முயற்சி பண்ணாலும் அந்த உறவு சேர போறதே இல்லை. நிச்சயமா அது நடக்காது. சாரிக்கா, நான் உங்க பர்சனல் விஷயத்துல தலையிடக்கூடாது. ஆனா இப்ப நான் என்ன கேட்க வந்தேன்னா, நீங்க நல்லா தானே இருக்கீங்க? ஆமா சின்னு, நான் நல்லா இருக்கேன். அக்கா, நான் எப்பவும் உங்க கூட ஒரு நண்பனா இருப்பேன். ஆமாக்கா, இந்த சிரிப்பை உங்க கூட எப்பவும் வச்சுக்கோங்க. ஒருவேளை இன்னைக்கு நாள் வேணா நல்லா இல்லாம இருக்கலாம். வேணும்னா பாருங்களேன், நாளைக்கு எல்லாமே சரியாயிடும். ரொம்ப நல்லா இருக்கும். பார்ட்னர்,
என்ன யோசிச்சுட்டு இருக்க? எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. என்ன நடக்குதுன்னே புரியல. ஒரு பக்கம் பார்த்தா அப்பா பண்ண கேவலமான காரியம் என் மனசை விட்டு போக மாட்டேங்குது. இன்னொரு பக்கம் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, அப்பா இந்த மாதிரி முதல் முறையா பண்ணிருக்காருன்னு. எனக்கு என்ன தோணுதுன்னா பிரியா, அது நீ என்ன யோசிக்கிறேன்னா, நீ டாட்க்கு உன்னோட வார்த்தையை காப்பாத்துறதுக்கு வாய்ப்பே கொடுக்கலன்னு. ஆமா பிரியா, ஏன்னா இது வரைக்கும் டேட் எந்த தப்புமே பண்ணதில்லை. ஒரு அப்பாங்கிற சனத்திலையும் ஒரு போலீஸ்காரன்ற சனத்திலையும் இது வரைக்கும் தன் கடமையை காப்பாத்திட்டு வந்துட்டு இருக்காரு பிரியா. ஆனா இது வரைக்கும் அப்பா எப்பவுமே எந்த தவறுமே பண்ணதே இல்லை பிரியா, இது வரைக்கும் இல்ல. ஆமா, ஒருவேளை இப்படி கூட இருக்கலாம்ல ஆதித்யா. அவரு தப்பு நிறைய பண்ணிருக்கலாம், ஆனா உனக்கு முதல் தடவையா தெரிஞ்சிருக்கு. நீ என்ன சொல்ல? இல்ல அப்படிலாம் இருக்காது. நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஒருவேளை அப்படி இருந்துச்சுன்னா. ஆதித்யா, நீ இப்ப யோசிக்கிறத நிறுத்திட்டு நல்லா தூங்க முயற்சி பண்ண. என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியல. நான் உனக்காக சூடா பால் எடுத்துட்டு வரேன், படு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னங்க, கொஞ்ச நேரம் படுத்து தூங்குங்க. நீங்க தூங்குனீங்கன்னா கொஞ்சம் இதெல்லாம் சரியாகும். தூக்கமா? என்னால நிம்மதியா எப்படி தூங்க முடியும்? என் செல்ல பையனே என்கிட்ட பேசுறதுக்கு விருப்பம் இல்லாத போது எப்படி என்னால தூங்க முடியும்? அவன் பேசலையேங்கிற ஏக்கத்துல என்னால எப்படி நிம்மதியா தூங்க முடியும்? எல்லாமே சரியாயிடுங்க. இந்த பிரச்சனை எல்லாம் சரியாகி திரும்பவும் பழைய நிலைமைக்கு வந்துடும். நீங்க மட்டும் கொஞ்சம் பொறுமையா இருங்க ப்ளீஸ். என் வாழ்க்கையில தடவையா தோல்வியை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை தேவையானே. தடவையா என் மேலேயே எனக்கு நம்பிக்கை இல்லை. இனிமேலும் என்னால பழையபடி எதையும் ஏத்துக்கிட்டு நடத்த முடியாதுன்னு தோணுது. இந்த மாதிரி என் வாழ்க்கையில நடக்கும்னு நான் கனவுல கூட யோசிச்சதில்லை. ஆசையா என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த என் பையனே இப்போ என்கிட்ட பேச வெறுக்கிறான். அவன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்த தெரியுமா? அவனே என்ன வெறுக்கும் போது. என்னங்க பேசிட்டு இருக்கீங்க நீங்க? உங்க பையன் உங்களை வெறுக்கிறானா? அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க, நிச்சயம் இல்ல. நீங்க மனசை தளர விடாதீங்க. நமக்கு ஏதோ கெட்ட நேரம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா எப்பவும் இதே மாதிரி அவங்க இருக்கும். எல்லாமே மாறுங்க. இப்ப நீங்க கொஞ்ச நேரத்துக்கு இல்ல, என்னால தூங்க முடியாது. அவன் நினைப்பாவே இருக்கு. நீ போய் தூங்க. தலை வலிக்குது, கொஞ்சம் போய் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரேன். நீ படுத்து தூங்க.